புதுக்கோட்டை இரட்டை கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மாவட்டம் ஆவுடையார் கோயில் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கண்ணன், கார்த்தி என்ற சகோதரர்கள் குளத்துக்கரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் சில்கா தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் செய்த விசாரணையின் அடிப்படையில் 8 பேரை பிடித்து நேற்று முழுவதும் விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில் அவர் பல்வேறு தகவலை வாக்குமூலமாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த கண்ணன் மற்றும் கார்த்திக்கு இடையே கார்த்திக் மற்றும் முத்துக்குமாருக்கு இடையே இருசக்கர வாகனம் விற்பதில் முன்னுரிமை இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது டிஸ்பியூட் 40,000 ரூபாய் அளவிற்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கட்ட பஞ்சாயத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த கட்ட பஞ்சாயத்தில் முத்துக்குமாரை கண்ணன் தள்ளி விட்டதாக கூறப்படுகிறது. கண்ணன் முத்துக்குமார் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அன்றைய முத்துக்குமார் கண்ணனிடம் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிவிட்டு சென்றதாகவும் அந்த வாக்குமூலத்தை அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் வாக்குமூலம் அளிக்கையில் முத்துக்குமார் மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட 8 பேரை கொண்டு கண்ணன் மற்றும் கார்த்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கு கொலை வழக்கு குற்றவாளிகள் இந்த 8 பேர் தான் தீர்மானிக்கப்பட்டு தற்போது 8 பேரையும் கைது செய்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். தகவல்களுக்கு நன்றி.